எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா AWSோட S3 பக்கெட். S3 பக்கெட்னா என்னது, அதோட சர்வீஸ் என்ன சொல்லிட்டு நம்ம பேசிக்கா பார்ப்போம். S3 stands for Simple Storage Service. It's like a virtual drive to store and retain any amount of டேட்டா. ஸோ பேசிக்கா இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கஸ்டமருடைய டேட்டாஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு அந்த கஸ்டமருடைய டேட்டாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஜிபி இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷன்ல வைக்கணும். நம்ம தேவைப்படுற டைம்ல வந்து அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்து அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா, நம்மளுடைய AWS S3 சர்வீஸ் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ பேசிக்கா இது AWS S3 ஸ்டோரேஜ் என்ன பண்ணுனா, ஆஃபர் ஸ்கேலபிலிட்டி அண்ட் டேட்டா அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். when comes to ஸ்கேலபிலிட்டி, நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்றோம்னா நம்ம அதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டோம். if you want, you can scale up your data as well. அதுக்கப்புறம் டேட்டா அவைலபிலிட்டி, உங்களுக்கு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து நான் எடுத்து நான் அதை செக் பண்ணணும். உங்களுக்கு தேவை அது அப்படின்னா நம்ம டேட்டா வந்து நம்ம ரிட்ரைவும் பண்ணிக்கலாம். எந்த டைம்ல வேணுமோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டேட்டாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து டைம் டிலே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து S3 வந்து ஒரு குளோபல் சர்வீஸ். இது வந்து எப்படின்னா ஒரு ரீஜன் லெவல் இல்லைன்னா வந்து இந்த அவைலபிள் ஜோன்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து குளோபல் சர்வீஸ். அது இல்லாம S3யோட பக்கெட் வந்து ஒரு யூனிக்கா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு பக்கெட் நேம் ஆல்ரெடி இருக்கு, அதே நேம்ல வந்து நம்ம பக்கெட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இதனோட பக்கெட்டோட S3யோட நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, பக்கெட், அதுக்குள்ள ஃபோல்டர், அதுக்குள்ள நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் பேசிக்கா இது எப்படின்னா, பக்கெட், அதுக்குள்ள ஃபோல்டர், அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் போடுறல, அது அந்த லெவல் அது வந்து வரும். ஸோ ஆப்ஜெக்ட் மீன்ஸ் it's not only the files. It can be image, video, documents, whatever you want to store it in S3, that you can put it in the bucket itself. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்னன்னா, நம்மளுடைய வெர்ஷனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வெர்ஷனிங் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு V1 ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். அந்த ஃபைல்ல வந்து A2Bன்னு ஒரு லைன் இருக்கு. A2B வந்து நான் வந்து நான் இப்போ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் பக்கெட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணும்போது A2B நான் இது பண்ணிட்டு நான் XYZன்னு ஸ்டோர் பண்ணணும். பட் அதே ஃபைல தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெர்ஷனிங் எனேபிள் பண்ணலாம். வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெர்ஷனையும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்தது ஏபிசின்னு இருந்துச்சுன்னா, ரெண்டாவது நம்ம XYZ சேவ் பண்ணிருக்குன்னா, இது ரெண்டும் வந்து நம்ம அவைலபிளா நம்ம S3ல வச்சிருக்கலாம். இதுக்கு தனியா நம்ம ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம எனேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நம்ம இப்போ கரண்டா இருக்கிற ஸ்டோர் மட்டும் தான் நம்ம ரிட்ரைவ் பண்ணா அதையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன் இன் S3 பக்கெட். அதுவும் இல்லாம எப்படின்னா, இது மோஸ்டா ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல்ல வந்து S3 பக்கெட் என்னென்ன யூஸ் கேஸ்க்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட வெப்சைட் ஹோஸ்ட் பண்றது பண்ணிக்கலாம். இல்ல மொபைல் அப்ளிகேஷன், இல்ல பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டிபி இருக்கு, டிபியோட பேக்கப் நான் எடுக்கிறேன். நம்ம வந்து ஒரு 1 வீக் ஒன்ஸ் 2 வீக்ஸ் வந்து நான் டிபி வந்து பேக்கப் எடுக்கிறேன். அதை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நம்ம எப்போ தேவைப்படும் போது ரிட்ரைவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம S3 would be the best option to store or backup and retrieve the data whenever you want. அதுக்கப்புறம் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸும் நம்ம வந்து S3 பக்கெட்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். there are different management feature in S3. access கான்ஃபிகர் பண்ணிடலாம் உங்களுடைய to access your data, meet your specific business or organization complaint requirement. நம்ம பிசினஸ் வந்து நம்ம என்னென்ன டேட்டா வந்து இப்போ என்னென்ன ஒரு ஆர்கனைஸ்டா வச்சிருக்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிருக்கணும்னா S3 பக்கெட் will be the பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு S3 ஓட பக்கெட் அப்படின்னா என்னென்ன நம்ம பண்ண என்ன யூஸ் கேஸ்க்காக நம்ம S3 பக்கெட் யூஸ் பண்றோம் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் there are other options like நம்ம வந்து S3 மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. S3 மேனேஜ்மெண்ட்ல S3 லைஃப் சைக்கிள்ல வந்து there are different type of storage class. இது பேசிக்கா நம்ம வந்து என்னென்ன யூஸ் கேஸ்க்காக பண்றோம் சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். பட் அது வந்து அதனுடைய டைப்ஸ் வந்து என்ன, S3 intelligent tiering, and then S3 standard for infrequent access data, and then S3 express one zone for your most frequent access data, and S3 standard infrequent access,
and S3 one zone frequent access and less frequent access data. And then வந்து there are multiple storage classes இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ்ல S3 ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வந்து நம்ம அதை வந்து மூவ் பண்ணிட்டு நம்ம தேவைப்படுற போது அதை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து S3 உடைய ஓவர்வியூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல as I told you we will go in deep and more about S3 storage classes, what are the options are available அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.